வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் வேல்யூஸ் எப்படியெல்லாம் என்ஹான்ஸ் பண்ண முடியும், அப்புறம் செல்ஃப் டிசிப்ளின் எப்படியெல்லாம் பார்க்கணும். சென்ற பதிவுக்கு தொடர்புடைய செய்திகளே பார்க்கலாம். ஓவர் த பீரியட் நம்ம செல்ஃப் ரிலையண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம். செல்ஃப் ரிலையண்ட்டாக இருக்கும் பொழுதே எதற்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எப்படியெல்லாம் நம்ம மேலுக்கு வரணும், எதற்கெல்லாம் we should improve ourselves in attending on to the events என்னெல்லாம் பார்க்கணும். செல்ஃப் ரிலையண்ட்டாக இருக்கணும், ஃபார்ட்டிடியூடு, மாரல் ஃபார்ட்டிடியூடு எப்படி இருக்கணும் அப்படின்லாம் பார்த்தோம். ஆனால் இன் கண்டினியூஷன் டு தட் நம்ம சில நேரத்தில் நம்மளோட ட்ரைவ் எப்படி இருக்கும்னு பார்த்தோம். டெர்ரைனில் போகிற மாதிரி கூட இருக்கும். அதனால் யூ ஷுட் பி கேர்ஃபுல் இன் டேக்கிங் சர்டன் திங்ஸ் இன் யுவர் லைன். என்னது சர்டன் திங்ஸ்ன்றது நம்மளோட பிஹேவியர், நம்மளோட ஆட்டிடியூட், அது செய்யணும். ஒரு விஷயத்தை செய்யணும், we will have to execute அரேஞ்ச் ஃபார் அன் ஈவெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஈவெண்ட் மேனேஜர் இருக்கும் இல்லையா, அது மாதிரி ஈவெண்ட் ஒன்று மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா அந்த ஈவெண்ட்டுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னு முதல்ல நம்ம அதை பற்றி ஒரு சின்ன நோட்ஸ் தயார் பண்ணிக்கணும். எத்தனை பாயிண்ட்ஸ் வரும், எத்தனை அளவுக்கு நம்மளுக்கு தெரியும் அப்படின்னு. இதில் சிலதெல்லாம் ஈஸியாக தயார் பண்ண முடியும், சிலதுக்கெல்லாம் என்ன பண்ணணும், we should prepare ourselves to make things happen. This is very much normal. எல்லார் வீட்டில் கூட ஒரு நாளைக்கு ஒரு கெட் டுகெதர் இருக்குது, ஒரு 20 பேர் வர போகிறாங்க அப்படின்னா முதல்ல மெனு கார்டு என்னன்னு தயார் பண்ணணும். அந்த மெனு கார்டை நம்மளே தயார் பண்ணலாமா, we shall be order food from outside அப்படி பார்க்கணும். நம்மளே தயார் பண்ணால் இட் ரிக்வயர்ஸ் எக்ஸ்ட்ரா டைம். மோரோவர் அது எல்லாம் பண்ணிவிட்டு க்ளீனிங் எல்லாமே நடக்கும். ஆனால் ஃபுட்டு ஆர்டர் பண்ணிட்டோமான நம்ம க்ளீனிங் டஸ்டிங் மட்டும் பார்த்துட்டா ஓரளவுக்கு பார்க்கலாம், வந்த சாமானை ஆர்கனைஸ் பண்ணி சர்வ் பண்ணாலே போகிறோம் அப்படின்னு. ஸோ இந்த மெனு கார்டு தயார் பண்ணுறது போல் ஒரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணணும்னா வேறு என்னெல்லாம் செய்யணுமோ அது எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்து தொடர்ந்து நம்ம அது போல் பார்க்க போகிறோம். ஆனால் இந்த மாதிரி செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக இருக்கணும்னு சொன்னால் முதல்ல வாட் இஸ் சஃபிஷியண்ட், ஆர் வி நியர்லி கோயிங் டு தட் டுவர்ட்ஸ் சஃபிஷியண்ட் பாயிண்ட் இருக்குமா, இல்லை சஃபிஷியண்ட்டுக்கு எதிர் சைடு போகிறோமா, என்னெல்லாம் நம்மளுக்கு பிஹேவியரில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஆனால் இந்த பிஹேவியரில் ப்ராப்ளம் என்ன சொல்லும்போது சிலவங்களுக்கு அன்வான்டாக கம்பேரிசன் பண்ணி பார்ப்பாங்க, சிலவங்களுக்கு இது சரியாக இருக்குமா அது சரியாக இருக்குமா, நம்மளுக்கு இன்னும் இது போகாது அது போகாது அப்படின்னு யோசிப்பாங்க. இதுக்கு மேலே இன்னும் சிலப்பா எதானே சொல்லணும்னு சொன்னால் அவங்களுக்கு அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணி பார்த்துப்பாங்க. ஆனால் இது எல்லாத்த காட்டிலும் நம்மளோட ஒரு 10 வருஷம் முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம், 10 வாரம் முன்னாடி எப்படி இருந்தோம், 10 மாதத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தோன்னு ஸ்லோவாக ஒரு லோயர் லெவல்லேருந்து இல்லை ஹையர் லெவல்லேருந்து 10 வீக்ஸ் 10 மந்த்ஸ் 10 இயர்ஸ் அப்படின்னு பார்த்துட்டே போனால் அப்படி பெரிய அளவில் நம்மளோட இம்ப்ரூவ்மெண்ட் நம்மளுக்கு தெரிய வரும். ஏது ஈஸி தானே. ஒரு 10ஆம் கிளாஸ் படிக்கச்சே என்ன குணாதிசயங்கள் இருந்ததோ அதுவே தான் 25வது வயசில் இருக்குமா, சான்ஸ் இல்லை. வில் ஹாவ் டு இம்ப்ரூவ் அவர் செல்ஃப், நோ அதர் வே. எவ்ரி ஒன் வில் கெட் அவர் செல்ஃப் இம்ப்ரூவ்டு இன் எக்ஸ்பிரஸிங் அவர் பிஹேவியர்ஸ் அப்படின்னு தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ அந்த அடிப்படையில் இம்ப்ரூவ்மெண்ட் இஸ் இன்எவிட்டபிள். யூ ஹாவ் டு ஷோ யுவர் இம்ப்ரூவ்மெண்ட், தட் இஸ் இன்எவிட்டபிள், தை வில் ஹாவ் டு ஃபேஸ் இட். ஆனால் எந்த மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, ஹவு வி ஆர் கம்மிங் அப் அப்படின்னா இதில் நம்மளுக்கு ஒரு 5-6 பிஹேவியர் சரியில்லைன்னு தோறதுன்னு வைங்க. வி ஆர் கம்மிங் இன் டு எ கன்க்ளூஷன், வி ஆர் ஹேவிங் 6 or 7 பிஹேவியர்ஸ் ஆர் டு பி கரெக்டட், அப் டு யூ ஹாவ் டு ஓவர் கம் திஸ் லக்குனா அப்படின்னா என்ன செய்யணும், 2 பிஹேவியராக மாடிஃபை பண்ணலாம். 2 பிஹேவியரை மாடிஃபை பண்ணுறதுக்கு என்னெல்லாம் முயற்சி செய்யணுமோ அதுக்கு இதுக்கெல்லாம் மருந்து சாப்பிட முடியுமா, இது என்ன சுகவீனமா, என்னண்ணா இட் இஸ் நாட் கம்ஸ் அண்டர் சிக்னஸ் அட் ஆல். தேர் இஸ் நோ அதுக்கு ஒரு ரூமே இல்லை. இட் இஸ் நாட் நெய்தர் சிக்னஸ், இட் இஸ் ஒன்லி பிஹேவியர் ப்ராப்ளம். யூ ஆர் அனேபிள் டு அப்ரோச் வாட் எக்ஸாக்ட்லி யூ ஆர். ஸோ அந்த அடிப்படையில் நீங்கள் உங்களுக்கு என்ன முடியலையோ அதாவது சிலவங்களுக்கு என்ன பண்ணோம், இங்கே வலிக்கிறது அங்கே வலிக்கிறதுன்னு அன்வான்ட் என்ன ஒரு இல்லாத பெயினை சொல்கிறாங்களா இல்லை இருக்கிற பெயினை அதிகப்படுத்தி சொல்கிறாங்களா, ரெண்டுமே வாய்ப்பு உண்டுன்னு வைங்க. அதுக்கு ஒரு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இல்லாத போனால் இல்லாத பெயின் நம்மளுக்கு ஒரு ஐடியா வந்துடுதுன்னு வைங்க, அதுக்கு ஒரு நம்ம பிளாசிபோ கொடுத்து அவங்கள நேரம் பண்ண முடியும். தட் இஸ் ஆல்சோ பாசிபிள். ரெண்டாவது, இது ரிலேட்டடாக படிக்கிறதுக்கு ரிலேட்டடாக இருக்குதுன்னு வைங்க. ஒரு குழந்தைய கூப்பிட்றோம், இதை படித்து காட்டு அப்படின்னு சொன்னால் தனக்கு படிக்க தெரியாது அப்படின்றது சொல்லிவிடுது. இல்லையே, யுவர் ஸ்டடிங் இந்த மாதிரி கிளாஸ் படிக்கிற இது ஈஸியாக தானே இருக்குது, இது நீங்கள் படிச்சு விடலாமே அப்படின்னு சொன்னால் அதை பார்த்து அந்த எழுத்தெல்லாம் சொல்ல வைக்கலாம். அது என்ன பண்ணோம், நம்மளுக்கு தனக்கு படிக்க தெரியாது, நம்மளுக்கு நிறைய படிக்க சொல்லிவிடுவாங்க அப்படின்னு எழுத்தெல்லாம் மாற்றி மாற்றி படிக்கும். இட்ஸ் எ சைல்டிஷ்.
நிச்சயமாக. ஆனால் அது ஒரு 1ஆம் கிளாஸ் குழந்தை 2ஆம் கிளாஸ் குழந்தை பண்ணால் இட் இஸ் ஓகேவாக இருக்கும். தென் வாட் அபவுட் தோஸ் ஆர் டூயிங் இன் தி ஒரு 25 வயசு 30 வயசில் தனக்கு இந்த வேலை தெரியாதுன்னு அது தப்பு தப்பாக செய்து காமிச்சா எப்படி இருக்கும்? தே ஆர் ரியலி அவாய்டிங் அப்படின்னு தானே பொருள். அதுபோல் இந்த எல்லா விஷயங்களையும் நம்ம ஒன்று ஒன்றா யோசிச்சுட்டு வரும்பொழுது உங்களுக்கு என்ன தெரியும்? ஹவு டு இம்ப்ரூவ் யுவர் செல்ஃப் இன் லேர்னிங், ஹவு டு இம்ப்ரூவ் யுவர் செல்ஃப் இன் எக்ஸிக்யூட்டிங் த ஒர்க் அப்படின்னா, ஒரு எக்ஸிக்யூட்டிங் த ஒர்க்கில் என்னெல்லாம் நம்ம பார்க்க முடியும்னா, டிஸ்ட்ராக்ஷன்லேருந்து வெளியில் வரலாம். சில சமயம் எல்லாதும் நம்மளுக்கு என்ன பண்ணோம், ஒரு பார்க்குறதுக்கெல்லாம் வி லவ் டு டைவர்ட் அவர் செல்ஃப். இப்படி பார்க்கலாமா அப்படி பார்க்கலாமா, எங்கே என்ன நடக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்ருப்போம். பிகாஸ் வி ஆர் லூசிங் அவர் ஃபோக்கஸ். துளி துளியாக ஃபோக்கஸ் போயிட்டு நம்மளால் அட்டென்ஷனே இல்லை. அப்புறம் தானே ஃபோக்கஸு அதில் கிராஸ்பிங்கெல்லாம் வரப்போகுது. நாட் அட் ஆல் பாசிபிள். ஸோ என்ன இதில் என்ன ரீசன் ஆகுது? கண் துஞ்சார் பசினோக்கார் கருமமே கண்ணாயினார்னு அந்த கருமமே கண்ணாயினார்ன்ற வார்த்தை நம்மளை விட்டு எங்கே ரொம்ப தூரம் போயிடுது. தட்ஸ் வை யூ ஆர் வேண்டரிங். அப்படி கண்ணாலேயும் வெளியில் வேடிக்கை பார்க்குறாங்க, மனம் ஆல்ரெடி இட் வெண்ட் ஆஃப் அப்படின்ற மாதிரி அது போயிருந்து. அதனால் இருந்தால் நம்மளால் என்ன பண்ண முடியாது, கவனம் செலுத்த முடியாது. ராதர் வி கெட் அவர் செல்ஃப் டிஸ்ட்ராக்டட். அதனால் கண்டிப்பாக ஃபோக்கஸிங் மைண்ட் வச்சுக்கணும். படிக்கிற விஷயமா இருந்தாலும், வேறு எதான ஹவுஸ் ஹோல்டு கோர்ஸ் போகிறதா இருந்தாலும், இன்னும் வேறு எதான வாட் எவர் இட் இஸ், அது என்ன செய்யும், ஓவர் த பீரியட் இட் மேக்ஸ் யூ இன்டு அன் ஹேபிட். ஹேபிட் எப்போவுமே நல்ல பழக்கங்களாக இருந்தால் ரொம்ப அளவில் நம்மளால் என்ன செய்ய முடியும், சிறப்பாக எல்லா வேலைகளும் ஒரு நல்ல கோடில், ஒரு நேர்கோடில் எடுத்துகிட்டு போகிற மாதிரி சீராக சேனலைஸ் பண்ணி ஃப்ரீக்குவன்சி மாறாமல் நம்ம ஆக்ஷன் போக முடியும். எப்படி அந்த வேலைகள் சிறப்பாக செய்திடும், வி ஆர் கோயிங் டு த நெக்ஸ்ட் ஸ்டேஜ் அப்படின்னு. ஸோ இது எல்லாமே ஒரு விஷயம் ஒன்று ஒன்றா ஒரு பிஹேவியராக நம்மளால் மாடிஃபை பண்ண முடியும். அப்படி இல்லை 2 பிஹேவியர் எடுத்துக்கிறோன்னா, 2 தோஸ் ஹூ ஆர் ரிலேட்டட் டு ஈச் அதர். ஒன்று ரொம்ப ஸ்லக்கிஷாக இருக்கு, அனேபிள் டு ஃபோக்கஸ் ஆன் ஒர்க்கு. சில சமயம் படிக்கணுமா, கண்டிப்பாக எழுதணுமா அப்படின்னு ப்ரோக்ராஸ்டினேஷன் வருது அப்படின்னா, அந்த ஒத்தி போடுற சுபாவத்தையும் ஃபோக்கஸிங் மைண்ட் செட்டையும் ஒரே நேரத்தில் ஒன்று ஒன்றா நம்ம வெளியில் கொண்டு வர முடியும். வில் ஹாவ் டு ரைஸ் அவர் செல்ஃப். அந்த லெவலில் நம்மளால் படிச்சுக்க முடியும். ஸோ படிச்சுக்க முடியும், ஹவுஸ் ஹோல்டு கோர்ஸ் ஆனாலும் வீட்டு வேலை செய்யலாம். இன்னும் வேறு என்ன எதானு ஒர்க், வாட் எவர் இட் இஸ், தேர் ஆர் அம்டி நம்பர் ஆஃப் சேனல்ஸ் அவைலபிள் டு எக்ஸிபிட் அவர் செல்ஃப் இல்லையா, ப்ரெசன்ட் டே சினாரியோவில். அந்த மாதிரி வரைச்சு எந்த மாதிரி கேட்ஜெட்டில் உட்கார முடியல, அதை படிக்க முடியல அப்படின்னா, இது எல்லாத்தையுமே நம்ம மாடிஃபை பண்ண முடியும். ப்ரொவைடட் நம்மளுக்கு அதில் ஒன்று என்ன இருக்கணும், இன்வால்மெண்ட் இருக்குது. ஏன்னா வி ஆர் வெரி மச் ஸ்லக்கிஷ், வி ஆர் அனேபிள் டு டூ மெனி திங்ஸ் அப்படின்னா, அந்த வேலையெல்லாம் சிறப்பாக செய்கிறதுக்கு முதல்ல ஃபோக்கஸிங், ஆர்கனைஸ்டு மைண்ட் வேணும். ஆர்கனைஸ்டு மைண்ட் இன் எக்ஸிக்யூட்டிங் அவர் ஒர்க்கு. அப்போது தொடர்ந்து இந்த வேலையை செய்கிறதுக்கு ஃபோக்கஸிங் எப்படி, அட்டென்டிவ்னஸை எப்படி என்ஹான்ஸ் பண்ண முடியும் குவாலிட்டி வைஸ் அப்படின்னு இது அடோலசன்ஸில் இருக்கிற பசங்களுக்கும் சொல்லலாம். அடல்ட்ஹுட்டில் வந்த பிறகும் வி ஆர் ஹேவிங் என்ன வேவரிங் மைண்டுன்னு சொன்னால் அதுலேருந்து நம்ம வெளியில் வர முடியும்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.